மதுரையில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவில் வைகை ஆற்றில் தடம் பார்க்கும் நிகழ்விற்காக வைகை ஆற்றில் கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளினார். மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் திருவிழாவில் கள்ளழகர் திவான் ராமராயர் மண்டபத்திலிருந்து ராஜாங்க அலங்காரத்தில் தங்க பல்லக்கு எனும் அனந்தராயர் பல்லக்கில் தல்லாக்குளம் நோக்கி புறப்பட்டார். திவான் ராமராயர் மண்டபத்திலிருந்து வழி நெடுகிலும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து ஆழ்வார்புரம் வைகையாற்று பகுதியில் உள்ள மண்டகப்படிகளில் ராஜாங்க அலங்காரத்தில் கள்ளழகர் மீண்டும் எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்ட நிலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளி சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேள தாளங்கள் முழங்க கருட வாகனத்தில் வீதி உலா வந்த சுவாமியை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை நாராயண பெருமாள் கோயிலில் தசாவதார நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் உள்ளிட்ட 10 அவதாரங்களில் எழுந்தருளி நாராயண பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விடிய விடிய நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் தெப்ப உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ கருணாம்பிகை உடனுரை அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி தெப்பத்தேரில் எழுந்தருளி குளத்தில் 5 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை சமேத கச்சபேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற கச்சபேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக வெள்ளித்தேரில் சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ராஜ அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி வண்ண விளக்குகளாலும் மல்லிகை பூக்களாலும் அலங்கரித்து ரம்யமாக காட்சியளித்த வெள்ளித்தேரில் எழுந்தருளி 4 ராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.